இத பாருமா, நான் இப்ப சொல்றதா ஃபைனல் வார்னிங். இன்னொரு தடவை அந்த ஹரிகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தாருன்னா நான் டோட்டலா வேற மாதிரி பிஹேவ் பண்ணிருவேன். எனக்கு இங்க அந்த ஆள் வர்றதே சுத்தமா பிடிக்கல. போதுமா? சம்பந்தம் இல்லாதவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையா தான் வரும். தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏதோ நம்ம அவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், நீ ஏதோ சமைச்ச, அது அவருக்கு பிடிச்சிருந்தது, அதோட விஷயம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. திரும்ப திரும்ப நம்ம பர்சனல் லைஃப்ல அவர் தலையிடுறதுக்கு அவசியமே கிடையாது. அதுக்கு நம்ம எவனுக்குமே பெர்மிஷன் கொடுக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? நான் கிளம்புறேன். என்னாச்சுமா உன் பிள்ளைக்கு? எதை கேட்டாலும் சுள்ளுன்னு பேசிட்டு போறான். அது ஒன்றும் இல்லைண்ணே, ராத்திரி பூரா தூங்கல போல இருக்கு. ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி வேலை பார்த்துருக்கான், அதான். அப்படியா? சரி சரி. ஆமா, திருவேங்கடம் என்ன பண்றான்? தூங்குறானா? ஆமாண்ணே, எழுப்பட்டுமா? ஒரு நிமிஷம். பவித்ரா ஃபோன் பண்ணியிருந்தாமா? ஏதோ சமையல் போட்டிக்கு உன்னை ஜட்ஜா கூப்பிட்டுருந்தாங்களாமே? ஆமாண்ணே, ஆனா அதுக்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல. ஏன், திருவேங்கடம் ஏதாவது சொல்லிடுவான்னு பயப்படுறியா? அப்பாக்கு இது பிடிக்கல. தேவையில்லாம எதுக்கு அவரை டென்ஷன் ஆக்கணும்? அது மட்டும் இல்லாம அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. அவன் உடம்பு முடியாம இருக்கிறதுக்கும் நீ ஜட்ஜா போறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதுமா. நீ சும்மா இரு, நான் அவங்கிட்ட பேசுறேன். வேண்டாண்ணே. நீ வாமா, நீ வா. வாமா. அண்ணே கோச்சுக்கு வரணும் சொல்றேன்ல. திருவேங்கடம், கைவலி எப்படிடா இருக்கு? பாத்து. பரவாயில்லடா. அண்ணே நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். டே, லட்சுமி உங்ககிட்ட ஏதாவது விவரம் சொன்னாளா? ஒண்ணு இல்ல, சமையல் போட்டி ஒண்ணு நடக்க போகுதான். அதுக்கு ஜட்ஜா வர சொல்லி நம்ம லட்சுமிய அந்த ஹரிகிருஷ்ணன் கூப்பிட்டுருக்காராம். என்னது, ஹரிகிருஷ்ணன் கூப்பிட்டானா? யாரு அந்த செருப்பு திருடனா? டேய், நீ திருந்தவே மாட்டியா? இந்தியா முழுக்க பாப்புலரா அவரு. 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசணும்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்டா. அவ்வளோ பெரிய மனுஷன் டவுன் டு எர்த் இறங்கி வந்து நம்ம கிட்ட சகஜமா பேசுறாரு, பழகிறாரு. இங்க பாரு டேய், நம்ம லட்சுமியோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு போட்டிக்கு ஜட்ஜாவே இருக்க சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னா இதை நீ கொண்டாட வேண்டாமா? செருப்பு திருடங்கிற அறிவு இல்லாம அவர் ஒரு நல்ல மனுஷன். அண்ணே காஃபி எடுத்துக்கங்க. ஏன் லட்சுமி, இது வரைக்கும் பட்டதெல்லாம் பத்தலையா? அந்த செருப்பு திருட எதுக்கு திரும்ப உன்னை கூப்பிட்டுருக்கேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ சமையல் போட்டி நடக்குதான். நடந்தா நடந்துட்டு போகட்டும். ஊர்ல ஒரு நாளைக்கு 1000 ஃபங்க்ஷன் நடக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நான் வர்றேன்னு நீ போய் முன்னாடி நிப்பியா? நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா, அவர் கேட்டப்ப கூட நான் முடியாதுன்னு தான் சொன்னேன்ப்பா. அப்புறம் இவன் எதுக்கு உனக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கேன்? அறிவு கட்டத்தனமா பேசாதரா. அவ ஒண்ணு என்ன வக்காலத்து வாங்கறதுக்காக வர சொல்லல. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியுங்கிறது கூட லட்சுமிக்கு தெரியாது. அது தெரியுமா உனக்கு? இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. தபாரு, அந்த ஹரிகிருஷ்ணன் போன் பண்ணப்ப லட்சுமி என்ன சொல்லிருக்கா தெரியுமா? எங்க அப்பாவுக்கு பிடிக்காத எதையும் எனக்கு செய்ய இஷ்டம் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிருக்காடா. சொல்லிட்டேல, அதோட விஷயம் முடிஞ்சிருச்சு, ஆளை விடு. லட்சுமியோட பெருந்தன்மைய லட்சுமி காட்டிட்டா. அவளை விட அனுபவசாலி நீ. உன் பெருந்தன்மைய நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க அத சொல்லு முதல்ல. ஊர் உலகத்துல எந்த மருமகடா இப்படி மாமனார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு காலம்பூரா இந்த குடும்பத்துக்காக வாழணும்னு நினைப்பா? இதே மாதிரி ஒரு போட்டிக்கு நீ வந்து ஜட்ஜா இருன்னு என் மருமகிட்ட அவர் சொல்லி இருந்தா இந்நேரம் என்ன இருக்கும் தெரியுமா? சமையல் போட்டிக்கு ஜட்ஜு ஓ மருமக விளங்கி போயிரும்டா அந்த போட்டி. அது விளங்குதோ விளங்கலையோ அது வேற விஷயம்டா.
கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் மேக்கப் போட்டு கிளம்பி போயிருப்பாடா. மாமா, இந்த மாதிரி ஒருத்தர் என்ன கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரட்டுமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்க மாட்டா. அது ஓன் தலை எழுத்து. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், எல்லாத்துக்கும் இப்படி முரண்டு பிடிக்காதரா. லட்சுமி உன்னை எவ்வளவு மதிச்சிருந்தா உன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படிலாம் நடந்துக்குவா. அந்த மரியாதையை தக்க வச்சுக்கணுங்கிற நினைப்பு கூட உனக்கு இல்ல பாத்தியா? ஏன் இப்ப அந்த சமையல் போட்டிக்கு நான் போக கூடாதுன்னு சொன்னா ஏன் மரியாதை குறைஞ்சிருமா? அப்பா அப்பா என்னப்பா நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே நீங்க விட்டுருங்க அண்ணே. அந்த போட்டிக்கு போறதுக்கு எனக்கு எந்த இஷ்டமும் இல்ல. நான் இப்பவே ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிடுறேன். சரி சரி இரு, அது என்ன போட்டி அது? ஏய், அதான் சொன்னனடா, சமையல் போட்டி. ஒரு 7-8 பொம்பளைங்க சமைச்சு காட்டுவாங்க. அதை சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான். உன் மருமக எப்படி சமைப்பான்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல. டேய், என் மருமகளை பத்தி என்ன விட அதிகம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாரா இருக்கா? நம்ம ஊரு மட்டும் இல்ல, கம்ப்ளீட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, என்டையர் வேர்ல்டுல என் மருமகளை மிஞ்சி சமைக்கிறதுக்கு இன்னொருத்தி கிடையவே கிடையாதுற. அது உனக்கு தெரியுமா? இந்த பெருமை பீத்திக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவ்வளவு திறமையை வச்சிட்டு இருக்கிறவள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லடா. டேய், இது ஒரு நல்ல சான்ஸ்டா. லட்சுமி அந்த போட்டிக்கு ஜட்ஜா போனான்னா ஒரு 4 பேருக்கு அவ திறமை தெரியும்டா. ஊரே பார்த்து பாராட்டும். நீ மருமகன் வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் உன் மனசுல நீ அவளை பெத்த பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும்டா. உன் பொண்ணுக்கு ஒரு பெருமை வருது, பேரும் புகழும் கிடைக்குதுன்னா நீ வேணான்னு சொல்லுவியா? அண்ணே வேண்டாம் அண்ணே. அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி எதுக்கு அவரை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம். எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்ல அண்ணே. லட்சுமி, உனக்கு இப்ப போகணும்னு தோணுதா இல்லையா? உண்மையை சொல்லு. ஏய், லட்சுமி என்னடா சொல்றது? நான் சொல்றேன். லட்சுமி அந்த போட்டிக்கு ஜட்ஜா போறா. அவளுக்கு போகணும்னு ஆசை. அவ போனாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ விருப்பத்துக்கு கட்டுப்படுறியோ இல்லையோ, என் பேச்சுக்காவது நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். சரிம்மா, நீ போயிட்டு வா. ஆமா, அந்த போட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்குமா? அவ்வளவு நேரம்லாம் ஆகாதுப்பா. 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரத்திலயும் முடிஞ்சிருமா? அப்படியா? சீக்கிரம் முடிஞ்சிரும் சொல்றியா? அப்புறம் என்னடா, போயிட்டு வரட்டும். மா, லட்சுமி நீ வரேன்னு போன் போட்டு சொல்லிடுமா. டேய், நான் கிளம்புறேன்டா. டேய் நடராஜ், என்னடா கிளம்பிட்ட? வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்பிட்டேன். ஏண்டா, உன் கூட எல்லாம் உட்கார்ந்து மொக்க போடுறதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்லடா. என் பொண்டாட்டி உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கா. நான் அங்க போய் இந்த தோலை உரிக்க வேணாமா? ஆமா ஆமா, உருளைக்கிழங்கு தோலை உரிக்கலனா உன் மருமக உன் முதுகு தோலை உரிச்சிருவா. இந்த பாரு, இந்த டைமிங்ல அடிக்கிற பாரு. அதுக்காக தாண்டா கருமம் பிடிச்சது இங்க வந்து தொலைக்கிறேன் நான். தெரிஞ்சுக்கிட்டீல, போய் தோலை உரிக்கிற வேலையை பாரு. போ. வாங்க. ஆமா, நீ குடி. எங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான்மா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? 5 நிமிஷத்துல பேசி சரி பண்ணிட்ட பாத்தியா? ரொம்ப நன்றிண்ணே. ஹரி சார் பாவம் என் மேல நம்பிக்கை வச்சு நான் அந்த போட்டிக்கு ஜட்ஜா வந்தே தீரணும்னு என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்பாவுக்கு பிடிக்கலன்னா நான் எப்படி அந்த போட்டியில கலந்துக்க முடியும்? இப்பதான் எல்லாம் முடிஞ்சிச்சேமா. நீ போனை போட்டு அவர்கிட்ட நான் வந்துடுறேன்னு சொல்லு. ஓகே தானே? சரிண்ணே. வணக்கம் சார், நான் லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க. நான் அப்பா கிட்ட பேசிட்டேன் சார். அப்பா என்ன அந்த போட்டிக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ரியலி?
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எப்படியாவது நீங்க அந்த போட்டிக்கு ஜட்ஜா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேங்க் காட் உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆ, அந்த போட்டி என்னைக்கு நடக்குது சார்? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? போட்டி அன்னைக்கு காலையில மேடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. எங்க நடக்குது, எப்படி வருது எல்லாம் அவ கிளீனா உங்களுக்கு தகவல் சொல்லுவா. நீங்க வீட்ல கிளம்பி ரெடியா இருந்தா மட்டும் போதும். வண்டி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும். வண்டியா? அதெல்லாம் வேண்டாம் சார். அந்த போட்டி எங்க நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க, நானே வந்துடுறேன். சரி, எல்லா டீடைலுமே மேடி உங்களுக்கு சொல்லுவா, ஓகேவா? நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். வச்சிடுறேன். மகாராஜி வடிச்சு கொட்டுறதுக்கு வசமா ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிட்டா. இவள பாரு, கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஹாயா பாட்டு கேக்குறா. நமக்கு தான் இதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. வேற வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்கீம் வேணுமா இந்த ஸ்கீம் வேணுமான்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சேச்சி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. சொல்லு பிரதிபா. நீங்க நல்லா சமைப்பீங்களா? தெரியல, இன்ன வரைக்கும் என் சமையல் தான் என் வீட்டுக்காரர் சாப்பிடுறாரு. இன்னும் சாகாம உயிரோட தானே இருக்காரு. நான் அதுக்காக கேட்கல. ஆக்சுவலி இந்த லக்ஷ்மி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்களே, அந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது சமைக்க தெரியுமான்னு கேக்குறேன். எனக்கு ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணும் செய்ய வராது. எங்க கேரளா தாய்ட்டு 4-5 செய்ய தெரியும். இங்க வந்து கத்துக்கிட்டதுதான் மீதி எல்லாம். ஓ, ஏன் கேக்குற பிரதிபா? இல்ல, இந்த குக்கிங் ரொம்ப கஷ்டமோ? நீயா அப்படி கேக்குற? நீதான் பெரிய சமையல் எக்ஸ்பர்ட் ஆச்சே. ஹாரிசாருக்கே ஸ்வீட் செய்ய சொல்லி கொடுத்தது நீதானே. நீ இப்படி கேக்குறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. யூ ஆர் கரெக்ட். எனக்கு ஓரளவுக்கு ஓகே, நல்லா சமைக்க வரும். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் கொஞ்சம் சொதப்பிடும். யூனோ, நான் ஒன்னும் டெய்லி எல்லாம் சமைக்கிறது இல்லைல்ல. அதானே ரெகுலரா குக்கிங் எல்லாம் பாத்துக்கிறாங்க. நான் எப்போவாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல மட்டும் தான் குக் பண்றது. அப்பதான் கிச்சன் பக்கமே போறது. அதான் தெரியுமே பிரதிபா. லீனா, ஆக்சுவலி அட பிரதிபா, குமுடு போன தெய்வம் குறுக்கு வச்சினட்டு நீ இங்க இருக்கியா? யார சொல்ற பரிமளா? நம்ம பிரதிபாவா தான் சொல்றேன். You mean me? ஆமா பிரதிபா, என்ன சொல்றீங்க? உன்னோட சமைக்கிற திறமைக்கு தீனி போட வசமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வாட்? பேப்பரோட சேர்த்து பிட் நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. என்ன போட்டிருக்கு பரிமளா? அது ஒண்ணு இல்ல லீனா, இல்ல தரசிங்களுக்கான ஒரு சமையல் போட்டி நடக்க போகுது. ஓ, சிட்டில இருக்கிற யார் வேணாலும் கலந்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஜெயிச்சா கப்பு கொடுப்பாங்க, மெடல் கொடுப்பாங்க. அதெல்லாம் போக 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் வேற தராங்களா. சரி, இத எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? என்ன இப்படி கேக்குற பிரதிபா? இந்த ஸ்ரேகா அபார்ட்மெண்ட்ல உன் அளவுக்கு சமைக்க இங்க யார் இருக்கா செப்பு? ஓ, இல்லலேனா? ஹலோ, என்ன 2 பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? சச்சச்ச, உன்ன போய் கிண்டல் பண்ணுவானா பிரதிபா? உனக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தா ஹரிசாரியை கூப்பிட்டு ஸ்வீட் கத்து கொடுக்கறேன்னு சொல்லிருப்பேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட் தான் பாதியில கெட்டு போச்சே பரிமளா. அந்த ப்ராஜெக்ட் ஒன்னும் கெட்டு போகல.
அந்த லக்ஷ்மி குறுக்க வந்து கொட்டை குழப்பிட்டான். இல்லனா அன்னைக்கே பிரதிபா லக்ஷ்மியோட சூப்பரா ஸ்வீட் பண்ணி அசத்திருப்பா. இல்ல பிரதிபா? ஆஃப் கோர்ஸ். ஒரு விதத்துல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அன்னைக்கு ஆக்சுவலா லக்ஷ்மி என் வீட்டுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி வரவங்கள வராத அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் சரி வந்துட்டு போட்டோன்னு அப்படியே பேசாம விட்டுட்டேன். ஆனா என்ன நடந்துச்சு பிரதிபா? நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் எல்லாம் அந்த லட்சுமிக்கு கிடைச்சிச்சு. ஹரி சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குருதாட்சணிய போய் அந்த லட்சுமிக்கு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. ஆமா ஆமா, நோட்டீஸ் காட்டு. பரிமளா, இந்த சமையல் போட்டிக்கு ஹரிகிருஷ்ணன் சார் ஜட்ஜாமே. அதுக்காக தான் இந்த நோட்டீஸ் எடுத்துன்னு வந்து பிரதிபா கிட்ட கொடுத்தேன். ஓ, எந்த ஹரிகிருஷ்ண தான் கொடுக்க நினைச்ச குருதட்சணைய லட்சுமி கொடுத்தாரோ அதே ஹரிகிருஷ்ண கையால இந்த 1 லட்சம் ரூபாயும் மெடலும் அந்த கப்பும் நம்ம பிரதிபாக்கு தான் கொடுக்கணும். அப்போதான் நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்க்கு பெருமை. ஓஹோ, போதும் பரிமளாமா, என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு பழக்கமே இல்ல. பழக்கம் இல்லைன்னா என்ன, பழகிக்க வேண்டியதானே. கைவசம் ஒரு வித்தை இருக்கிறப்போ அது இந்த ஊருக்கு காட்டாம இருப்பாங்களா? அது மட்டும் இல்ல பிரதிபா, அன்னைக்கு லக்ஷ்மி நடந்துகிட்டது எனக்கே பயங்கர சங்கடமாய் போய். ஹரி சாருக்காக நீ தானே எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருந்த. வாழைமரம் என்ன, தோரணம் என்ன, ரெட் கார்பெட் என்ன, வீடியோ என்ன, அப்பப்பப்பப்பப்பப்பா. அது மொட்டமா அன்னைக்கு காலையில இருந்தே காலுக்கு சக்கரம் கட்டிட்டு ஓடிட்டு இருந்தா. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு பேரு பகல் மட்டும் அவ வாங்கிப்பாளா? இத பார், எந்த சாக்கு போக்கு சொல்லாத. எப்படியாச்சும் இந்த போட்டியில நீ கலந்துக்கணும், பிரைஸ் வாங்கியே தீரணும். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நீங்களாம் இவ்ளோ ஆசையா கேக்குறதுனால நான் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். இத பார், இந்த யோசிக்கிற வேலை எல்லாம் வேணாம். நீ கலந்துக்கிற, பிரைஸ் அடிக்கிற, அவ்வளவுதான் விஷயம். பிரதிபா, இந்த தடவை சும்மா விடக்கூடாது பிரதிபா. நாங்க 2 பேரும் இருக்கு உனக்கு இங்க ஹெல்ப்புக்கு. நீ என்ன வேணா கேளு, நாங்க செய்யறோம். இந்த சமையல் போட்டியில நீ ஜெயிச்சே ஆகணும். சோ ஃபைனலி என்னை எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்க வச்சே தீரணும்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே ஓகே, உங்களோட திருப்திக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். வெல் மேபி அந்த லக்ஷ்மியை விட நான் தான் பெட்டரா சமைக்கிறேன்னு அந்த ஹரி சார் கிட்ட பேர் வாங்குறதுக்கு இது ஒரு சான்ஸா கூட இருக்கலாம்ல. பரிமளாமா, ஜெயிச்சு காட்டுறேன். அப்படி போடு பிரதிபா. ஹலோ, குட் மார்னிங் மேடம், நான் மேடி பேசுறேன். மேடியா? ஹலோ, மறந்துட்டீங்களா? என்ன அவ்வளவு சீக்கிரம் மறக்கிற உருவம் இல்லையே. நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. யார் பேசுறது? நான் ஹரிகிருஷ்ணன் சாரோட செக்ரட்டரி பேசுறேன். ஓ ஆமால, உங்க பேர் மேடியா? சரி சரி, இனிமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம 4-5 தடவை மீட் பண்ணிருக்கிறோம். அப்ப கூட உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல? இல்லங்க, உங்களை மறக்க முடியுமா? ஆனா சட்டுன்னு உங்க பேர் தான் ஞாபகம் வரல. அப்படி யாரும் ஈஸியா மறக்க கூடாதுன்னு தான் 2 எழுத்துல குட்டியா அழகா மேடின்னு வச்சிருக்கேன். இதுவும் மறந்துருச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி பரவாயில்ல, உங்களை பிக்கப் பண்ண கார் அனுப்ப சார் கேட்க சொன்னாரு. எத்தனை மணின்னு சொன்னீங்கன்னா நான் கார் அனுப்பி வச்சிருவேன். கார் எல்லாம் வேண்டாம். எதுக்கு காரு? இங்க பக்கத்துல தானே. நீங்க அட்ரஸ் கொடுங்க, நானே வந்துடுறேன். இல்ல மேடம்,
கார் அனுப்புறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. யூசுவலா இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கெல்லாம் வண்டி அனுப்பி பிக்கப் பண்ணிட்டு வர்றது தான் வழக்கம். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். நானே வந்துடுறேனே. அபார்ட்மெண்ட் வாசல்லயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்துடுறேன். அப்படியா சொல்றீங்க? சரி, ஓகே. நான் அட்ரஸ் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு செகண்ட் இருங்க. சொல்லுங்க. சரிங்க, நான் சரியான நேரத்துக்கு அங்க வந்துடுறேன். ஆல்ரைட் மேம், நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். சார் ஆக்சுவலா அப்பவே அங்க கிளம்பி போயிட்டாரு. அவர் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல தான் இருப்பாரு. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? சரி, நானும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறேன். டேக் கேர் மேம். பாய். சரி, வச்சிடுறேன்.